ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி 7.5 ரிசர்வேஷன் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நிறையா மாணவர்கள் வந்து 6வது முதல் 12ஆம் வகுப்பு வர கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிருக்காங்க. 6th 7th 8th 9th 10th 11th 12th இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து உங்களுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து முற்றிலும் நம்ம சொன்ன மாதிரி 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் இது. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு இதை பற்றின வந்து அவேர்னஸ் இருக்குது பசங்கக்கிட்ட. பட் இருந்தாலும் சப்போஸ் தெரியாமல் யாரும் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுனாலையும் நிறைய பசங்களுக்கு இது போயிட்டு சேரும், அவங்களுக்கு இது ரொம்பவும் உபயோகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய இந்த மாதிரியா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். முக்கியமாக எஜுகேஷன் ரிலேட்டட் எல்லாமே. இப்போ கவுன்சிலிங்கும் உங்களுக்கு வந்து கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டும். வேறு பேரண்ட்ஸ் நீங்கள் யார் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும், யார் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு உபயோகம் இல்லைனாலும் நீங்கள் வேறு பசங்களுக்கு உபயோகமாக இருக்கும். மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ எதை பற்றியும் பார்த்தீங்கன்னா, நம்ம 7.5 ரிசர்வேஷன்னா என்ன, டோட்டல் சீட்டு என்னென்ன, எவ்வளோ கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து, என்னென்ன சலுகைகள்லாம் இருக்குது, என்ன மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டோட்டல் சீட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 15,000 சீட் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஏன்னா போன வருஷம் இந்த 15,000ன்ற நம்பர் வந்து கிடையாது. இதை விட கம்மியான சீட் தான் இருந்துச்சு. பட் கம்மியான சீட் இருந்தாலும் அந்த சீட்டுமே வந்து ஃபில் ஆகலை. முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயமே அதுதான் இங்கே. ஸோ நிறைய சீட் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகாமே வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ரொம்பவும் தெளிவாக யூஸ் பண்ணி சீட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கிங்க அப்படின்றத ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவும் நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 7.5 ரிசர்வேஷனால் என்ன சார் எனக்கு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 4 வருஷம் காலேஜ் ஃபீஸ் வந்து முற்றிலுமாக உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க இந்த 7.5 ரிசர்வேஷனில். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அடிஷ்னலாக உங்களுக்கு 48,000 ரூபா கிடைக்கும். இந்த 48,000 எப்படி சார் உடனே கையில் கொடுத்துருவீங்கன்னா, அப்படி கிடையாது. உங்களுக்கு மாதம் 1000 ரூபா நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 7.5 ரிசர்வேஷனில் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்றது மாதம் உங்களுக்கு 1000 ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் ஆயிரும். அப்படி நீங்கள் 1000 ரூபான்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 12,000 இருக்கும், 4 வருஷத்துக்கு 48,000. ஸோ அந்த கணக்கு தான் இது. ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன்லேயே உங்களுக்கு 2 விதமான சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விதமான சாய்ஸ் ஃபில்லிங் என்னென்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவர்மெண்ட் கோட்டா. ஜென்ரலாக நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவீங்க. அந்த கவுன்சிலிங்கில் வர மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த ஜென்ரல் கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த அப்ளிகபிளில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு மினிமமான ஒரு 1 டைம் ஃபீ மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 1 டைம் ஃபீ பே பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், இது வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் நார்மலாக ஓசி பிசி பிசிஎம் எம்பிசியில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் உங்கள் வீட்டிலன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஜென்ரல் கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கிடச்சிரும். அப்படி இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க, ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு, இல்லைனா நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்கன்றது உங்களுக்கு முற்றிலுமாக எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ணவே வேணாம். 4 வருஷம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு இன்ஜினியரிங்கை படிக்க முடியும், நல்ல காலேஜ்லேயும் எடுக்க முடியும். நீங்கள் எந்த விதமான கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ, ஸோ முக்கியமான விஷயமே இதுதான். இங்கே என்ன கட் ஆஃப் நீங்கள் எடுக்கிறீங்களோ, இப்போ வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம் ரவுண்ட் 1ல் பார்த்தோம்னா 200லேருந்து 175 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்த மாணவர்கள் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு. இந்த கட் ஆஃபில் எடுத்திருந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் 6ஆம் முதல் 12ஆம் வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல் ரவுண்ட்லேயே கூப்பிடப்படுவீங்க. முதல் ரவுண்டில் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜில் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் கண்டிப்பாக அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தானா சார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. டிஎன்இஏயில் இருக்கிற எல்லா காலேஜஸ்க்குமே இது அப்ளிகபிள். கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எய்டடாக இருக்கட்டும்,
ப்ரைவேட்டாக இருக்கட்டும், நான் அட்டானமஸ், அட்டானமஸ் எல்லா காலேஜ்லேயுமே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வருஷத்துக்கு கம்மியான ஒரு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. இதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த காலேஜை இழுத்து மூடுற அளவுக்கு வரைக்கும் நிலைமைக்கு போகும். ஏன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குது. முற்றிலுமாக உங்களுக்கு 4 வருஷம் ஃப்ரீயான நீங்கள் எந்த விதமான ஃபீஸ் பே பண்ணாமே உங்களால் படிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்லாம் வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு பசங்க நிறைய பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ் நீங்கள் யார் இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறதுனால நிறைய பேர் இதை போய் ரீச் ஆகும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. சரி சார், இப்போ ரவுண்டு 2ல் என்னோடய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 144 இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 175 இருந்து, அதாவது ரவுண்டு 2ன்றது 175 இருந்து 144 இந்த கட் ஆஃபில் நான் வரேன் சார், எனக்கு எதுவும் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்குது. ஏன்னா எத்தனை ரவுண்டோ என்னென்ன கட் ஆஃப் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதை பொறுத்து எல்லா ரவுண்டுலேயும் உங்களால் 7.5 ரிசர்வேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ எல்லா காலேஜஸ்லையுமே இது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள். டிஎன்இஏல இருக்கிற எல்லா காலேஜஸ்லையுமே இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ எனக்கு உண்டா சார், இல்லையா நான் இந்த ரவுண்டில் தான் வரேன், என் கட் ஆஃப் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி நினைக்கவே வேணாம். எந்த கட் ஆஃப் நீங்கள் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த 7.5 ரிசர்வேஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். எப்போன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 6 முதல் 12ஆம் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே படிச்சிருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸ் முக்கியமாக அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கணக்கில் வராது. அதே மாதிரி ரவுண்டு 3 நீங்கள் வந்து இப்போ 175 to 144 சொல்லியிருந்தோம். இப்போ 145 சொல்லலாம். இப்போ 144 இருந்து கிட்டத்தட்ட 77.5 இந்த கட் ஆஃப் வரைக்குமே உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் ரவுண்டு 3ல் கூப்பிடப்படுவாங்க. இது போன வருஷத்து கூப்பிட்டத்தோட கணக்கு இப்போ நான் சொல்கிறது. இந்த ரவுண்ட் 1ல் வந்து 200 to 175, அதே மாதிரி ரவுண்டு 2ல் 174 to 145, அதே மாதிரி ரவுண்டு 3ல் 144 to 77.5. இந்த கணக்கு எல்லாமே நான் போன வருஷம் கூப்பிட்ட கட் ஆஃப் லிஸ்ட் படி சொல்கிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு மாறவும் வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப பெரிய ஒரு மாற்றமாக இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இந்த மார்க்ஸ் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். என்ன கட் ஆஃப் நீங்கள் எடுத்தீங்கனாலும் எந்த ரவுண்டில் நீங்கள் வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு 7.5 ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகும். அதை வந்துட்டு நான் முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஸோ மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு 7.5 ரிசர்வேஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கட் ஆஃப் என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதை தாண்டி வேறு நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி என்ன நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரமாக எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இப்போதைக்கு இருக்கீங்க. ஏன்னா சீட்ஸ் எல்லாமே எல்லா பக்கம் ஃபில் ஆகிட்டுருக்கு. நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ப்ரைவேட் காலேஜஸில் நிறைய சீட்ஸ் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களோட அட்மிஷன்ஸையும் சீக்கிரமாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்ன காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கலாம், என்ன மாதிரியான கோர்ஸ் படித்தா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃப்ரீ கரியர் கைடன்ஸை நம்ம வந்து நிறையா பல 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பேர் டெய்லியும் நம்மகிட்ட என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் ரொம்பவும் ஒரு இதாக இருக்க வேணாம். கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.